ரெண்டாவது அதிகாரம் 42 47 வசனத்தை பைபிள் திருப்பிங்க. 163வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 163வது பக்கம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனந்தினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று ஜெபம் பண்ணார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே உங்களுடைய வேதத்திலிருந்து நாங்கள் சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவனே, நீர் எங்களோடு இடைப்படும் ஜனங்களுடைய இருதயத்திலே மனம் திரும்புதல், விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தான் அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மட்டுமே இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேத பகுதியை நம்ம அநேக முறை படிச்சிருக்கோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் முதலாவது யூதர்களிடத்திலிருந்து திருச்சபை பரம்பி பெருசாக இருந்ததை நம்ம பார்க்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் ஆரம்பிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ குறித்ததான காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க, ஆழமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூதர்கள் மட்டும்தான் இந்த வேதம் இருந்துச்சு. அவங்க மட்டும்தான் வேதத்தை படித்தாங்க. அவங்க மட்டும்தான் கடவுளை குறித்ததான அதிகமான காரியங்களை தெரிஞ்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் விடுகிறது அப்படிங்கிறார். அப்போ இந்த நல்ல செய்தியானது யூதர்கள் மூலமாக நம்ம எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கு பற்றியதான காரியங்கள் வருகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் பார்க்கும்பொழுது, இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர், இயேசுவோடு கூட இருந்த 12 நபர்கள். யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான், அவன் செத்து போயிட்டான். செத்து போன பிற்பாடு அவனுக்கு பதிலாக மத்தியாவை தெரிவு செய்கிறாங்க. தெரிவு செய்த பிற்பாடு முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமில் காத்திருந்தேன்னு சொல்கிறாரு. எருசலேமில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு வல்லமையாக செயல்படுகிறார். அன்றைய தினத்தில் என்ன செய்கிறாங்க, 120 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஆவியானவர் வந்தபொழுது எல்லாரும் அந்நிய பாஷைகள்லாம் பேசுகிறாங்க. பெரிய சத்தம் கேட்டுச்சு. எருசலேமில் அந்த பண்டிகை நாட்களில், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தாங்க. கூடி வந்தப்போ பேதுரு எழுந்து பிரசங்கித்தார். அது எப்பொழுதும் நல்லா மனசில் வச்சுக்கணும். பிரசங்கம் இல்லாமல் வேறு வழியில் கடவுள் என்ன செய்வது கிடையாது, செயல்படுறது இல்லை. ப்ரீச்சிங் தான், பிரசங்கம் கேட்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது 13லேருந்து 17 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே தெளிவாக சொல்லப்படும் விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லுவோம். விசுவாசம் வர்றது நான் முதல்ல கேள்விப்படணும், கேட்டால் தானே விசுவாசம் வரும். கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பிரசங்கிக்கணும்னா அனுப்பப்படணும் அப்படின்னு சொன்னால் சபையிலேருந்து ஒரு மனுஷன் அனுப்பப்பட்டு அந்த மனுஷன் மூலமாக கடவுள் என்ன செய்கிறாருன்னா செயல்படுகிறார். அந்த மனுஷன் இங்கேருந்து வர்றப்ப, சபையிலேருந்து வர்றப்ப அவன் வேதத்திலேருந்து போதிக்கணும். வேதத்திலேருந்து யாரை போதிக்கணும்? இயேசுவை போதிக்கணும். ஆக இன்றைக்கி நடைமுறையில் நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரசங்கம் அப்படின்னு சொன்னால் இப்படி நின்று ஒருத்தர் பேசணும், ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், கேட்கணும். சரியா? அது எங்கேருந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் வேதத்திலேருந்து பேசணும். முதல் பிரசங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேதுரு 11ஆம் அதிகாரத்தில் அந்த 11 கூட எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். வேதத்திலேருந்து பிரசங்கிக்கிறார். வேதத்திலேருந்து இயேசுவை பிரசங்கிக்கிறார். இயேசுவை பிரசங்கிக்கிறப்ப ஜனங்கள் எல்லாரும் இருதயத்தில் குத்தப்பட்டு
மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவங்களுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார். மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்தவங்களுக்கு ஞானஸ்நானம். அதான் நீங்கள் நடந்தது. நீங்கள் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள். நல்லா கவனிச்சுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் அப்படின்னு சொன்னால், இயேசு இல்லாமல் வேறு எதை நம்பினாலும் என்ன கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. வேறு என்ன நம்பினாலும் சரி. அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த யூத மதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், தாங்கள் செய்கிற கிரியைகளை சார்ந்திருந்தார்கள், நல்ல காரியங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரோட்டில் நாங்கள் காரில் வரப்போ பார்த்தோம், அப்படியே ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க நிறையா பேர். எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கோயில் இருக்குது, அங்கே போகிறாங்க, நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய மன திருப்தி. நான் கடவுளை போய் அடைய போகிறேன், கடவுளை நான் தேடுறேன். மனுஷன் கடவுளை தேடிட்டு இருக்கான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் கடவுளை தேடுறோம். இப்போ இந்த ரோமன் கத்தோலிக்கத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாரும் என்ன செய்வாங்க, வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க, ஒரு சிலுவையை தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நற்கிரியைகள். மனுஷன் கடவுளை தேடு. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ரோமன் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, தேவனை தேடுகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லி. என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ, பாவம் செஞ்ச அன்னையிலேருந்து ஆதாமும் அவனுடைய முழு சந்ததியும் பாவத்தில் செத்து போச்சு. பாவத்தில் செத்து போனதுனால அவங்க தேவனுடைய தண்டனைக்கு நேராக இருக்கிறார்கள். நீங்கள் எபேசியருக்கு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லப்படுது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், எபேசியர் 2:3 264 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து, சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுது. மற்றவர்களைப் போல நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ரோமன் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் இருக்குது அப்படிங்கிற. இந்த உலகத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே கடவுள் கோபமாக இருக்கார். ரட்சிக்கப்படலைன்னா என்ன, கடவுள் உங்கள் மேலே என்னவா இருக்காரு, கோபமாக இருக்கார். கடவுளுக்கு உங்களை பிடிக்கலை, புரியுதா? கடவுளுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு பிடிச்சதை செய்வோம். நான் ஒரு வழி வச்சுருக்கேன், அந்த வழி நான் நிறைய இடத்துல சொல்ல முடிச்சுங்கன்னா, என் மனசாட்சிக்கு பயந்து நான் வேலை செய்யணும். என் மனசாட்சியே கெட்டது. வேதம் சொல்லுது, உடனே நீ நம்பாதன்னு, தன்னை நம்புகிறவன் மூடன்னு சொல்லுது. இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். நம்ம மனசில் நீங்கள் உட்காந்து யோசித்து பாருங்க, நம்ம மனசில் ஒருத்தவங்களை கோவப்பட்டிருப்போம், ஏத்தாப்பில் வருவாங்க அப்படின்னு சிரிப்போம், ஒருத்தவங்க போன பிற்பாடு சொல்லுவோம், சிச்சி அப்படிங்கும். இதுதான் மனசு, இது நல்லதே கிடையாது. இந்த மனசு என்றைக்குமே நல்லது கிடையாது. ஆக கடவுளை மனுஷன் தேடலை. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மனுஷன் கடவுளாக மாறணும். கவனிச்சிருக்கலாம், மனுஷன் கடவுளாக மாறணும். இப்போ எல்லோரும் வேஷ்டி கட்டிப்பாங்க, அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, சாமின்னு சொல்லுவாங்க, புரியுதா? மனுஷன் கடவுளாக மாறுறது தான் மதம். ஆனால் வேதத்தில் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக மாறினார். மனுஷன் என்றைக்குமே கடவுளாக மாற முடியாது. கடவுள் தான் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். ஏன் வந்தார்? நான் பாவம் செஞ்சுட்டேன், கடவுளை விட்டு தூரம் போனேன், 10 கட்டளைகளை நான் மீறினேன், நியாயப்பிரமாணத்தை நான் மீறினேன். இப்போ கடவுள் என் மேலே கோபமாக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடவுள் உங்க மேலே கோபமாக இருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய பேர் பிரசங்கமாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உடைய கடவுள் ஆசீர்வதிக்கிறார், உன் பிரச்சனையை தீர்க்கிறார், உன் கடனை தீர்க்கிறார், உன் குடும்பத்தில் உனக்கு சமாதானத்தை தர்றார், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை சொல்ல மாட்டான். என்ன சொல்ல மாட்டான்? கடவுள் மேலே கோபமாக இருக்கான்னு சொல்ல மாட்டான். எந்த டிவி சேனல் நீங்கள் பாருங்க. முதல் தெரிஞ்சுங்க, இந்த உலகம் என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சாங்க, அன்னைக்கு அந்த உலகம் சபிக்கப்பட்டு போச்சு. நீங்களும் நானும் பாவத்தில் செத்து போனோம். நீங்களும் நானும் கடவுள் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டோம். என்னைக்குமே கேட்க மாட்டோம். எதையும் கேட்க மாட்டோம், கேட்க முடியாது. நீங்கள் ஆசைப்பட்டால் கூட உங்களால் செய்ய முடியாது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஆசைப்பட்டால் கூட உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் கோயிலுக்கு ஒரு வேலை போகலாம், நீங்கள் கோயிலுக்கு சேர்ச்சி கூட போகலாம். ஏன் போகிறீங்கன்னு சொல்லி உட்காந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஏன் கோயிலுக்கு போகிறோம்னா உங்களுடைய தேவைகளுக்காக போகிறீங்க.
என்னுடைய மனசில் ஒரு ஆறுதல் வேணும், என் மனசில் ஒரு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கும், என்னுடைய பிஸ்னஸ்லாம் நல்லா போகணும், என் குடும்பத்தில் என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இவ்வளோ நிறைய பிரச்சனையோடு நாங்கள் இருக்கோம். இந்த பிரச்சனையிலாம் ஏசு எனக்கு விடுதலை இருக்கும். இதுக்கு தான் ஏசு. என்னைக்கு மனுஷன் ஆதாம் மூலமாக பாவம் செஞ்சாங்க, ஆதாம் என்னைக்கு பாவம் செஞ்சாங்க, முழு மனுக்குலமும் செத்து போச்சு. மனுஷன் மட்டும் எதுவுமே செய்ய முடியாது. மனுஷன் எல்லாரும் நரகத்துக்கு தான் பார்க்குறோமா, மனுஷன் எல்லாரும் நியாயத்திற்கு தான் பார்க்குறோம். இப்போ நீங்கள் மறிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நேர நரகம் தான் போகுது, வேறு எங்கேயும் போக முடியும். நரகத்தை தவிர்த்து வேறு எங்கேயுமே போகவே முடியும். இப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் கடவுள் என்ன செஞ்சாருன்னா தனது குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த யூத மதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்துச்சுன்னா, இயேசுவை ஏன் கொலை செஞ்சான் அப்படின்னு சொன்னால், இயேசுவை கொலை செஞ்சதுக்கு காரணமே என்னன்னா கட்டளையெல்லாம் மீறாரு. அவர் சொன்னாங்க, வேதத்தை பாருங்களேன், நான் வேதத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய சடங்கு. இன்னைக்கு சும்மா சாதாரணமாக பாருங்க, நீங்கள் உங்கள் சடங்கை தான் உங்களால் செய்ய முடியும். உங்கள் கோயிலுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக கொடுத்துருவீங்க. இங்கேருந்து நடந்து அங்கே போங்க அப்படின்னா செஞ்சுருவீங்க. இந்த ஏழைக்கு உதவி செய்யுங்கன்னா செஞ்சுருவீங்க. ஒன்றுமே கிடையாது. ஒரு கோயிலையோ ஒரு சர்ச்சிலையோ எல்லாரும் சாப்பிட்ட எச்சியில் இடம் சொன்னால் பணக்கம் எடுத்துருவாங்க. ஏன்னா அது புண்ணியம். இப்படி நம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடவுள் விரும்பலை. இதெல்லாம் கடவுள் கிடையாது. இதெல்லாம் யூத மதம். இந்த கிரியை செய்வது தான் யூத மதம். கிரியை செய்யவே முடியாது. என்னுடைய கிரியெல்லாம் கடவுள் பார்க்கவே மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, என்னுடைய கிரியெல்லாம் அழுக்கான கந்தைங்கிற, இதெல்லாம் அசிங்கம் பிடிச்சது, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறது கிடையாது, இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறார்கள். அப்போ என்ன செய்யறது? நான் அப்படி பாவத்தில் இருக்கிறேன்னு. இப்போ பாவத்தில் இருக்கிறப்ப தான் அவங்க சொல்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா? அந்த பெயர் எழுந்திரிச்சு சொல்கிறாரு, நீங்கள் கடவுளை கொண்டுட்டீங்க, ஜீவாதிபதியை கொலை பண்ணிட்டீங்க. நீங்கள் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, அந்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொண்டுட்டாங்க. கடவுளை கொண்டுட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய பாவங்களுக்காக நான் இந்த உலகத்தில் வந்து மரித்தார். இதை குறித்து தான் பழைய ஏற்பாடு முழுசும் சொல்லுது. அந்த இயேசுவை தான் நீங்கள் கொண்டது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன செய்யணும்? இருதயம் குத்தப்படுது. ஐயோ இப்படி செஞ்சுட்டோமா, தப்பு பண்ணிட்டோமா? இப்போ பிரசங்கம் பண்ணுறப்ப உங்களுடைய பாவின்னு சொல்கிறப்ப உங்கள் இருதயம் குத்தப்படும். ஐயோ நான் கடவுளுக்கு வருமா, நான் பாவம் பண்ணிட்டேன். அப்போ இருதயம் குத்தப்படுறப்ப ஐயோ நாங்கள் என்ன செய்யணும்? ரட்சிப்புலாம் இருதயத்தில் உங்கள் பாவத்தை குறித்ததான உணர்வு, குற்றப்படுதல், நான் செஞ்ச பிறந்தவரே இன்னைக்கு வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாம் உணர்த்தப்பட்டு இருதயத்தில் குத்தப்பட்டு ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறப்பதான் நான் என்ன செய்யணும்? அதுதான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி யார் விசுவாசிக்கணும்? எதுக்கு விசுவாசிக்கணும்? நான் யாரு? என் பாவத்தை போக்குறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் உங்கள் பாவத்தை என்ன செய்ய முடியாது, போக்க முடியாது. இவங்கள நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்கள் பாவத்தில் ஒன்று கூட மன்னிக்கப்படாது. மனசு வச்சுக்கோங்க. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நிம்மதியாக செத்து பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். என்னைக்கு சாவோன்னு தெரியாது. இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீண்ட நாள் வாழ முடியாது. கொஞ்ச நாள் தான். அது ஒரு நாள் சட்டுன்னு முடியும். என்னைக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. குழந்தைக்கும் மரணம் வரும், குழந்தைக்கும் வரும், வாலிப பையனுக்கும் வரும், வயசானவனுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் மரணம் வரும். எல்லாரும் ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு நாள் நீங்கள் இல்லாமல் மறிச்சு போயிடுவீங்க. ஆனால் மறிச்சா உங்களுடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போறீங்க? இயேசுவின் இடத்துலையா, நரகத்திலையா? நம்ம ஏற்கனவே கடவுளுடைய கோபாக்கி இன்னைக்கு நேராக இருக்கணும். நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சோம். நம்ம பிறப்புலையே பாவி. நான் பிறந்ததே பாவி. என் பிறப்பு பாவ பிறப்பு. என்னால் பாவம் மட்டும் தான் செய்ய முடியும், நல்லது செய்ய முடியாது. ஆக இதுலேருந்து விடுதலையை இயேசு கிறிஸ்து தரார். இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். இயேசு கிறிஸ்து தான் கடவுள். இயேசு கிறிஸ்து தான் பிதாவினால் அனுப்பப்பட்டவர். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மதித்து என்னுடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி என்னை கொடுத்து என்னை நீதிமான்னு சொன்னார். அப்படிப்பட்டவனா திருச்சபையில் இருக்க முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்து, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசுவின் பாவத்தை மன்னிங்க. இயேசுவின் பாவத்தை
மன்னிங்க. செத்தா எங்கே இருக்கணும்? செத்தா எங்கே இருக்கணும்? சொல்ல ஆத்துமா அழியாதது, மறந்துடாதீங்க. இந்த உலகம் பெரிய உலகம். இது இத்தனோண்டு பேருக்கு தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். நிறைய பேருக்குலாம் இல்லை, எல்லாருக்குலாம் தெரியாது இயேசு பற்றி. இயேசு பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் அதெல்லாம் வந்து அந்த சாமி ஒன்று இந்த சாமி ஒன்று அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இயேசு ஒருத்தர் தான் உங்களுக்காக எனக்காக கடவுளாக இருந்தது, மனிதனாக இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மறித்து உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஜெயித்து உங்களுக்கு பாவத்திலிருந்து எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை அந்த இயேசு கிறிஸ்து. இப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் மாதிரியே இருதயம் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறாங்க, நீ திருச்சபையில் இணைக்கப்படணும், நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ 2 பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, நீங்கள் 2 பேர் திருச்சபையில் இணைக்கப்பட்டீங்க. நல்லா தெரிஞ்சுக்க, நிறைய பேர்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு வர போகிறது கிடையாது. சரியா? கிறிஸ்துவினுடைய மரணமே குறிப்பிட்டவர்களுக்கானது தான், திட்டம் பண்ணினவர்களுக்கு தான், பிதாவினால் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டவர்களுக்கு தான். அவர்களை தான் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிப்பார், அவர்களை மட்டும்தான் பாதுகாத்தார். வேற ஒன்றும் நடக்கப்பட்டது கிடையாது. அதனால் ஐயோ திருச்சபைக்கு ஆள் வரல போதுகிற சோர்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நீங்களும் ரொம்ப வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளுடைய வேத சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லணும். வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும் வாங்கலாம் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். இந்த வாசிக்கு கேட்ட வேத பகுதியிலும் கூட அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு வேதமே சொல்லுது. நான் சொல்ல, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணும். இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள இன்னைக்கு முனியாண்டி ஐயாவும் காலையும் இன்னைக்கு கடவுளுடைய கிருபையினால இந்த திருச்சபையில் இணைக்கப்பட்டாங்க. இப்போ திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இப்போ திருச்சபைக்குள்ள வந்துட்டீங்க. வந்த உடனே அவங்க அங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷத்தில் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், திருச்சபையை நாட்ட போகிறாரு. அது அப்போஸ்தலர்கள் மூலமாக நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களெல்லாம் சீஷராக்கு அப்படிங்கிறது. சீஷத்துவம் எங்கே நடக்குதுன்னா திருச்சபை நடக்குது. இப்போ திருச்சபையில் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவங்க விஷயத்த சொல்கிறாரு. 42ஆம் வசனத்தை பாருங்கள். 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் 1, உபதேசத்தில் 2, அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்நியோன்யத்தில் 2, 3 அப்பம் பிற்குதில்ல, 4 என்னது ஜெபம் பண்ணதில்ல. அவ்வளோதான். விட்டுறாரு. பைபிள் அப்போ பார்த்து கேட்டுக்கிட்டே வாங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ 4 விஷயம் சொல்கிறாரு. உபதேசம், ஐக்கியம், அப்பம் பிற்குதல், ஜெபம். இதில் தரித்திருங்கள் அப்படின்னா இதுதான் உங்களுடைய வேலையே, வேறு வேலை இல்லை. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வேலை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேட்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாட்களில் வந்து வேதம் கிடையாது, வேதம் எழுதி முடிக்கப்படாது, பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்குது, புதிய ஏற்பாடு இல்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் திருச்சபையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, திருச்சபையில் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு போதகர்களை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ திருச்சபையில் வாரந்தோறும் வாரம் தவறாமல் வாரத்தினுடைய முதல் நாளில் திருச்சபைக்கு வரணும். திருச்சபைக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொன்னால், நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பைபிளில் நீங்கள் அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்து அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிச்சிருக்கிறார். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிச்சிருக்கார். இங்கே பாருங்களேன், இந்த ஓய்வு நாளை கை கொள்வது எல்லாரும் தான் கை கொள்ள முடியாது. மனுஷன் மட்டும்தான் கை கொள்ள முடியும். மனுஷனை மட்டும்தான் பேசுவாங்க. மனுஷன் மட்டும்தான் கடவுளோட உறவு கொள்ள முடியும். வேறு யாரும் உறவு கொள்ள முடியாது. ஆகவே உறவு கொள்வதற்காக கடவுள் ஏற்படுத்தின அருமையான நாள் எது அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இங்கே இருந்தீங்கனாலே ஆசீர்வாதம் நல்லா புரிஞ்சுங்க. இந்த நாளில் அவர் சொல்கிறாரு, எந்த வேலையும் செய்யாது. இந்த நாள் என்னுடைய நாள், உன்னுடைய நாள், நீங்களும் நானும் பேசக்கூடிய நாள், நீங்களும் நானும் உறவு கொள்ளக்கூடிய நாள், நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறேன், நான் பேச போகிறேன், நீ கேட்க போகிறேன். நான் பேசுகிறத நீ கேட்டு நீ என்ன போல மாற போகிற, என்ன போல மாறி என்ன போல செயல்பட போகிற. இதுதான் விஷயம். நல்லா தெரிஞ்சுங்க. ரட்சிக்கப்பட்டுட்டா பரலோகம் போகிறதுக்கு இல்லை, புரியுதா? பரலோகம் போகிறது மாத்திரம் கிடையாது, இயேசுவை போல மாறணும். புரியுதா? எப்போ மாறணும்? இங்கே வர்றப்ப சத்தியத்தை கேட்குறப்ப. இப்போ சத்தியத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா மனசில் வச்சுருங்க, நல்லா மனசில் வச்சுருங்க. சத்தியம் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் சத்தியம்.
சங்கீதம் 119 160 சொல்லுது, உங்களுடைய வேதம் சமூலமும் சத்தியம். இந்த வேதம் முழுசும் சத்தியம். இப்போ சத்தியத்தை கேட்கக்கூடிய இடத்துல இருந்தால் தான் கேட்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாடணும் இல்லை, கை தட்டணும் இல்லை, ஆடணும் இல்லை, கேட்கணும். கேட்டால் தான் சிந்திக்க முடியும். சிந்திச்சாதான் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். சிந்திக்கலைன்னா வாழ்க்கை மாற்றம் ஏற்படாது. வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம் நீங்கள் ரட்சிக்கப்படலை. புரியுதா? என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கலாம், ரட்சிக்கப்படலையே இல்லையா? இப்போ யூதாசன் ஒருத்தர் இருந்தானா இல்லையா? இருந்தானா? யூதாசன் தானே என்ன செஞ்சான்? காட்டி கொடுத்தான். அதுக்கு முன்னால எப்போ உடனே காட்டி கொடுத்தானா? உடனே காட்டி கொடுத்தான் இல்லை? எவ்வளோ நாள் இயேசுவோட கூட இருந்தான்? 3 வருஷம். இயேசு சாகுற வரைக்கும், இயேசு ஊழியத்தை ஆரம்பித்ததுலேருந்து இயேசு சாகுற வரைக்கும் இயேசு கூடவே இருந்தாங்க. இயேசு யாருன்னு தெரியும், இயேசு என்ன பேசுவார்னு தெரியும், இயேசுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். இயேசுவை பற்றி தெரியாத விஷயமே கிடையாது. யூதாசு எல்லாம் தெரியும் இயேசு பற்றி. புரியுதா? இயேசுவோட போதனை தெரியுமா தெரியாதா? மலை பிரசங்கம் பேசுனது தெரியும். இயேசு பண்ண எல்லா பிரசங்கங்களையும் கேட்டான். இயேசு செஞ்ச எல்லா அற்புதங்களையும் பார்த்தான். அவனும் கூட செஞ்சான். ஆனால் கடைசியில் எங்கே வரல? பரலோகத்துக்கு நீங்கள் எப்படி? நல்லா யோசிச்சிருக்கோம். இயேசுவை போல மாறுதல். நீங்கள் 2 பேரும் என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே இருக்கிறவங்களும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறலன்னா நீங்கள் மீட்கப்படலை. சும்மா இது ஒரு இப்போ நீங்கள் எடுத்த ஞானஸ்நானம் கூட உணர்ச்சி வசப்படுதலாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் போதத்தில் வற்புறுத்தி இருக்கலாம். இப்படி செஞ்சுருக்க மாட்டார், 100% செஞ்சுருக்க மாட்டார் தெரியும். இருந்த பொழுதும் இல்லாட்டி இதெல்லாம் எடுத்தான்னா பரலோகம் போகணும். பரலோகம் போகிறதுக்கு இது எடுத்தாங்க. நீ மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து இயேசுவை போல வாழ்ந்தாங்க. இப்போ அந்த உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வாரந்தோறும் இங்கே சபைக்கு கற்றுக்கொள்ளும். பைபிள் ஸ்டடியில் கற்றுக்கொள்ளும். ஓய்வு நாளில் உங்கள் வேலை செய்யக்கூடாது. விசேஷத்துக்கு போகக்கூடாது. புரியுதா? 1000 வேலை இருக்கும், போகக்கூடாது. உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கும், போகக்கூடாது. செய்ய முடியாதது. ஏன்னா இது கடவுளுடைய நாள். உனக்கு 6 நாள் கொடுத்துட்டா, நீ என்ன 6 நாள் வேலை செய்யாமல் இன்னைக்கு நான் ஊருக்கு புதுக்கிட்ட வேலை செய்யணும்னு நீ பார்க்குற? இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. உனக்கு 1000 அர்ஜென்ட் இருக்கும். இதற்காக கடவுள் கேட்க போறாரு, உனக்கு 1000 அர்ஜென்ட் தான், எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பிரச்சனை ஒன்றே ஒன்று தான். உனக்கு 6 நாள் கொடுத்துட்டேன், 1 நாள் என்னுடைய நாள். அந்த நாளில் நீ இங்கே தான் இருக்கணும். இதான் பைபிள் முழுசும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. ஆதியாகமத்திலே நீங்கள் படிச்சுட்டு வாங்க. இதை தவிர்த்து கடவுள் எதுவுமே சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசம் யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது, இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஏசியா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏசியா. அதாவது வேதம் சொல்லுது, ஒன்றான மெய்தீபமாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிதலே நித்திய ஜீவன். இயேசுவை அறிந்து கொள்ளுதல் தான் நித்திய ஜீவன்னா முடிவில்லாத வாழ்க்கை. இப்போ நான் செத்து போயிட்டா கூட, நான் பரலோகத்துக்கு போனால் கூட அங்கேயும் போய் நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசுவை அறிய போகிறேன். இப்போ இங்கே இருந்தால் நான் இயேசுவை அறியணும். இங்கே இருந்தால் நான் எப்படி இயேசுவை அறியணும் அப்படின்னு சொன்னால், போதுகிற வேதத்துலேருந்து போதிக்கிறது நீங்கள் இங்கே உட்காந்து கேட்கணும். இதை மிஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு வராமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஓய்வு நாளுக்கு வரதே கிடையாது. எல்லாம் யூடியூப்லேயே பார்த்துட்டு இருக்கேன். நம்ம தான் போட்டுக்கிட்டே இருக்கணும். அள்ளி வாரி மலகி எல்லா பிரச்சனையும் யூடியூப்பில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீ வளர மாட்டேன். எங்கே வந்துடணும்? சேர்ச்சுக்கு வரணும். அதான் ஆர்கானிக் ஃபெல்லோஷிப். இப்படி உள்ளுக்குள்ளே வரணும்னு சொல்கிறாரு. அடுத்ததில் சொல்கிறார், இயேசுவை பற்றி கேட்கணும்னா இயேசுவோட பிள்ளைகளோடு சேர்ந்துடும். நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும். இயேசுவோடு அவருடைய சரீரத்தில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அவன் எல்லாரும் ஒன்றா வந்துடணும். அங்கே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இயேசுவை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சபை கற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபை. கற்றுக்கணும். இப்போ இருக்கிற எல்லாருக்கும் தெரியவே தெரியாது. நான் ஒரு போதகர். இப்போ நான் படப்படம் போதிக்க முடியுமா? போதிக்க முடியும். நான் உட்காந்து வாரம் முழுக்க உட்காந்து படித்து ஆயத்தம் பண்ணி பல மக்களை குறித்து சிந்திச்சு, இந்த மக்கள் ஒவ்வொருத்தவங்களை குறித்து சிந்திச்சு, யார் யாருக்கு என்ன புரியுங்கிறதெல்லாம் யோசித்து அதை எப்படி கொண்டாந்து சேர்க்கணுங்கிறதெல்லாம்
கடவுள்கிட்ட சார்ந்திருந்து ஆண்டவரே இந்த ஜனங்கள்கிட்ட நான் போய் பேச போகிறேன், ஆண்டவரே இந்த ஜனங்கள்கிட்ட பேச போகிறப்ப சரியானது புரிதலோடு நானும் பேசணும், அவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிற சிந்தனையோடு நம்ம. அப்போ எங்கேருந்து பேசணும் அப்படின்னா வேதத்திலேருந்து பேசணும். வேதத்தை தவிர வேறு எங்கேருந்து நான் பேசக்கூடாது. அதனால தான் நம்மளுடைய சீர்திருத்த சபைகள், எப்படிப்பட்ட சபைகளில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் விசுவாச அறிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? விசுவாச அறிக்கை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன நம்புகிறேன், நான் எதையெல்லாம் நம்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நம்புறது இல்லைன்னா ஒரே கடவுளை நம்புறது கிடையாது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரே தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாங்கிறத நம்புறது கிடையாது. புரியுதா? அப்போ நம்ம என்ன நம்புகிறோம்? ஒரே கடவுளை நம்புகிறோம், திரித்துவ தேவனை நம்புகிறோம். அந்த கடவுளால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் மாம்சத்தில் வந்தாருன்னு நம்புகிறோம். கடவுள் மாம்சத்தில் கன்னிமரியாளின் வயிற்றில் வந்தாருங்கிறத நம்புகிறோம். அவர் இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராக வந்தாருங்கிறத நம்புகிறோம். அவர் இந்த உலகத்தில் கடவுளாகவும் மனுஷனாகவும் இருந்தாருங்கிறத நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து 2 சுவாபம் கொண்டவர், மனித சுவாபமும் கடவுள் சுவாபமும் 100% கொண்டவராக இருந்தார்னு சொல்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்புகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர் இந்த உலகத்தில் வந்து உங்களுக்காக எனக்காக தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாங்க விசுவாசிக்கிறோம். அப்படி இந்த இயேசு கிறிஸ்து பரமேறி பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாருங்கிறத நம்புகிறோம். பிதாவினாலும் குமாரனினாலும் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷத்தை கேட்கும்படியான காதுகளை மறுபிறப்பை கொடுத்து நம்மளை ரட்சித்து எனக்குள்ள வாசம் பண்ணுறாருன்னு நம்புகிறோமா? இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது? யார் உள்ளத்துக்குள்ள வந்துடலாம்? எங்கே வந்துடுறாரு? இங்கே. இப்போ கடவுள் எங்கே இருக்காரு? கடவுள் எங்கே இருக்காரு? அதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நல்லா மனசு வச்சுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். வாங்கலாம் கூப்பிடக்கூடாது. சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அவர் ரட்சித்து என்னை உள்ளுக்குள்ளே வந்துடுறார். சரியா? இங்கே வந்துட்டா இங்கேருந்து என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். இங்கே தான் இருக்கிறார். அதனால சொல்கிறாரு எபேசியர் 1:13 சொல்கிறாரு, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இங்கே இருக்கிறார் கடவுள். அப்போ இங்கே இருக்கிறாரா? நம்ம பாவம் செய்ய யோசிப்போமா? சும்மா யோசிங்க. இப்போ இங்கே இருக்கார். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இப்போ காலையில் ரட்சிக்கப்பட்டார், மணியாண்டி ரட்சிக்கப்பட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாங்கி ஒரு சிலர் இருக்கீங்க. அப்போ இங்கே இருக்கிறார் கடவுள். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வருது. புருஷன் கையை வாங்கி அடிக்க வரலாம். மனைவி என்ன செய்யணும்? அடுத்த கட்டையை எடுத்துக்கிட்டு ரெடியாக நிற்கணுமா? இல்லாட்டி அவர் கெட்ட வார்த்தை பேசுகிறார், இல்லாட்டி கோவப்படுறார், நம்ம கோவப்படலாமா? உடனே யோசிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இங்கே கடவுள் இருக்கிறாரு, ஏசு இப்படி செய்வாரா? புரியுதா? ஏசுங்கிறதா கோவப்படுவீங்களா? ஏசுங்கிறதா கோவம் வரும். ஐயோ இயேசுவுக்கு பிடிக்காது, செய்யக்கூடாது. கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? ஏசு எப்பொழுதுமே ஒப்புரவாக்குறவர், ஏசு எப்பொழுதும் சமாதானம் பண்ணுறவர். ஏன் நம்ம சமாதானமாக இல்லை? குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானமாக இல்லை, நிம்மதி இல்லை குடும்பத்தில். ஏன் இல்லை? ஏசு என் இருதயத்தில் இல்லை, ஆகவே நான் ரட்சிக்கப்படலை. ஏசு இருந்தால் சமாதானம் வரும், ஒப்புரவாகுதல் வரும், மனம் திரும்புதல் வரும், இயேசுவை போல மாறுதல் வரும். இயேசுவை போல மாறல அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட. இப்போ ஆவியானவர் இங்கே இருக்கிறாருங்கிறப்ப நான் பாவம் செய்யறதுக்கு என்ன செய்வேன்? அஞ்சுவேன். ஐயோ கோவமே வந்தா கூட ஐயோ இதாங்க ரட்சிக்கப்பட்டது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மானம் வரைய நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் நடக்காது. உங்களுடைய வாழ்க்கை தான் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் போய் இந்த உலகத்தில் உங்கள் வீட்டில் போய் வாழ்றீங்க பார்த்தீங்களா? வாழ்றப்போ உங்கள் மனைவி புள்ள பார்த்துட்டு சச்சுக்கணும். இதுதான் மனமாற்றம். இதெல்லாம் எங்கேருந்து வரும்? வேதம் போதிக்கிற இடத்துல இருந்தால் தான் வரும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தான் வரும். ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் மனமாற்றம் வரும். நான் சொல்லுவோம் அநேக நேரத்தில், ஏங்க நான் என் வழியில் போயிட்டு இருக்கேங்க, நான் யாருக்கும் பிரச்சனை படுறதே இல்லைங்க. அது கிறிஸ்தவம் இல்லை. இன்னொருத்தன் பிரச்சனை படணும், என்னை பார்த்து அவன் கஷ்டப்படணும். நான் அமைதியாக இருக்கிறத பார்த்து கை ஓங்குறவன் என்ன செய்யணும்?
கஷ்டப்படணும். யாரை நேசிக்க சொல்லியிருக்காரு ஆண்டவர்? யாரை நேசிக்கணும்? சத்துருவை நேசிக்கணும். சத்துருவை நேசிக்கணும். சத்துரு யாரு? உங்களுக்கு யாருங்க சத்துரு? உங்களுக்கு யார் உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் யார்? நான் சொல்லட்டா? உங்கள் பொண்டாட்டி தான், உங்கள் புருஷன் தான், உங்கள் பிள்ளைங்க தான். பிடிக்காது. எது சொன்னாலும் ஏற்று பேசுவான், எது சொன்னாலும் கோவப்படுவோம். மனைவி ஒன்று சொல்லிட்டா கேட்க மாட்டோம், புருஷன் ஒன்று சொல்லிட்டா கேட்க மாட்டோம். அக்கா முக்காண்டுருவோம். ஏன் காது கொடுத்து கேட்கல? என் இருதயத்தில் யாரும் இல்லை. வச்சுக்கப்பட்டிருக்கீங்களா? பரலோகம் போகணும்னா இயேசு சொன்னபடி தான் போகணும். நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படிதான். நான் என்னை சத்துருவை நேசிக்கலன்னு வச்சுக்கலேன், நான் எங்கே போக முடியாது. சரி, யார் உங்களை மன்னிச்சது யாரு? எஸ். நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு கேட்குறேன். பாவியா இருக்கும். இப்போ யார் நேசிச்சது? நீங்கள் நேசிங்களா? ஏசு நேசிச்சாரா? ஏசு தான் நேசிச்சாரு. நீங்கள் நேசிங்களா? நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அவர் ஏற்றுக்கிட்டாரா? அவர்தான். இப்போ நம்ம ஏற்றுக்கல, அவர் தான் ஏற்றுக்கிட்டாரு. சரியா? இப்போ யார் எனக்குள்ள வந்துட்டார்? ஏசு வந்துட்டார். இப்போ இவங்க யாரு? என்னையே ஏற்றுக்காங்க. இவங்க இதான் என் புருஷன் இல்லாட்டி என் மனைவின்னு வச்சுக்கங்களேன். இவங்க என்னை என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ யார் ஏற்றுக்கணும்? நான் ஏற்றுக்கணும். அவன் ஏற்றுக்க மாட்டான், அவன் வரமாட்டான். ஆனால் அவனை ஏற்றுக்கணும். புரியுதா? அப்படி ஏற்றுக்கிட்டா குடும்பத்தில் பிரச்சனை வருமா? அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? என்னையே ஏற்றுக்கிட்டாருப்பா, எனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணுறாரு. புரிஞ்சுங்க, எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாரு. ஏசு எனக்காக தனது ஜீவனையே கொடுத்து என்னை தியாகம் பண்ணி என்னை ஏற்றுக்கிட்டார். நான் சத்துருவாக இருந்த கடவுளுக்கு இயேசு என்னை நேசித்தார், என்னை தேடி வந்தார், என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சார், மகனேன்னு கூப்பிட்டார். அப்பா நான் கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? புத்திரஸ்வராகிய ஆவியை கொடுத்துருக்காரு. அப்போ வாழ்க்கையில் இப்போ இந்த சத்துரு என்னை பார்க்குறப்ப அவனுக்கு என்ன தோணும்? நடா சத்துரு ரொம்ப இவன் விளையாடி சம்பளத்துக்கு சண்டை, இவர் எப்படி என்னை நேசிக்க முடியுது? இதுதாங்க கிறிஸ்தவம், இதுதான் உபதேசம். இவங்க தான் உலகத்தை மாற்றுறாங்க. இவங்களை பார்த்து தான் உலகத்துக்கே பயம் வந்துச்சு. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நம்ம வீட்டில் சண்டை நடக்காது. நம்ம வீட்டில் அன்பும் தயவும் உதவியும் ஒப்புரவாகவும் சந்தோஷமும் சமாதானமும். இதான உபதேசம். ஒரு உபதேசம் என் வாழ்க்கையை மாற்றணும். நான் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம் பண்ணுறப்ப பிரசங்கத்தை கேட்டு 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 வேதத்தில் இருக்கான்னு பார்த்து பார்த்து கடவுளுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியது தான் கிறிஸ்தவம். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம் அப்படிங்கிற அந்யோன்யம் அப்படின்னு சொன்னால் கூடி வாழும். பெரிய பிரச்சனையாக இருக்கும். பைபிள் எடுத்துங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 17ஆம் அதிகாரம் எடுத்துங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 17:11. இயேசுடைய பிரதான ஆசாரிய ஜெபம், பக்கம் 153. 153ஆம் பக்கம் பின்னால் புதிய ஏற்பாட்டில் 153ஆம் பக்கம். முட்டுருங்க, இங்கே பாருங்கள், முட்டுருங்க. 153வது பக்கம். சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். சரியா? பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாக இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அங்கே இயேசுநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதான ஆசாரிய ஜெபத்தில் சொல்கிறாரு, பிதாவே நீங்களும் நான் என்னவா இருக்கோம்? ஒன்றா இருக்கணும். உமக்கும் எனக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. பிதா சொல்கிறதெல்லாம் என்ன யார் கேட்குறார்? குமாரன் கேட்குறார். சரியா? பிதாவும் குமாரனும் சொல்கிறத யார் கேட்குறார்? பரிசுத்த ஆவியானவர் கேட்குறார். சரியா? இப்போ நம்மளாம் ஒன்றா இருக்கோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஜனங்களுக்கு உடைய வார்த்தையை கொடுத்த இவங்களும் என்னவா இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருக்கணும், ஐக்கியப்பட்டு இருக்கணும். நம்ம எப்படி ஐக்கியமாக இருக்கணும், அதே போல் யார் ஐக்கியமாக இருக்கணும்? யார் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்க ஐக்கியமாக இருக்கணும். எப்படி ஐக்கியமாக இருக்கிறது? இயேசுவை பார்க்கணும். இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருக்கணும்.
குடும்பத்தில் நல்லா தெரிஞ்சுங்க, ஒன்றாக இருத்தல். இந்த இடத்துல வர மாட்டீங்களா? இந்த இடத்துல நீங்கள் யார், நான் யார், நான் பணக்காரனா நீங்கள் பணக்காரனா, நான் ஏழையா நீங்கள் ஏழையா தெரியாது. நீங்கள் யார், நீங்கள் என்ன ஜாதி, இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நம்ம எல்லாரும் ஒன்று. அவ்வளோ. இங்கே பாகுபாடு பிரிவினம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் யார்? இயேசுக்குள்ள ஒன்று. இப்போ இயேசுக்குள்ள ஒன்றா இருக்கிறப்ப இயேசுவுமே ஒன்றா இருக்கிறார், பிதாவோட ஒன்றா இருக்கிறார், நாமும் அவரோட ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்? நம்மளுக்குள்ள குறைவுகள் இருந்தாலும், இப்போ இன்றைக்கி நம்மளுக்குள்ள குறைவுகள் இருக்குது. இயேசு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கார்? தொடர்ந்து நம்மளையே என்ன செஞ்ச மன்னிச்சுக்கிட்டே இருக்காரா இல்லையா? இப்போ கணவன் தப்பு பண்ணிட்டா மனைவி மன்னிக்கிறதும், மனைவி தப்பு பண்ணிட்டா கணவன் மன்னிக்கிறதும், பிள்ளைகள் தப்பு பண்ணிட்டா பெற்றோர்கள் மன்னிக்கிறதும், அந்த ஒற்றுமையை ஐக்கியத்தை காத்துக்கணும். திருச்சபையில் இப்போ நீங்கள் இப்போ தான் வளர்றப்ப திருச்சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் இருக்கிறது ஒரு ஆள், நீங்கள் 10 பேர், நீங்கள் 10 பேர் விரும்புகிற மாதிரி நான் நடக்க முடியுமா? நடக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ மதியான சாப்பாடு உங்கள் எல்லாருக்கும் பிரியாணி, சரியா? பிரியாணி சாப்பாடு தர போகிறேன். இப்போ பிரியாணி சாப்பாடு தர போகிறப்ப எனக்கு பிரியாணி பிடிக்காது, சரியா? உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், ஆனால் மட்டன் பிரியாணி பிடிக்காது, சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், இவங்களுக்கு வெள்ளை சோறு ரசம் தான் பிடிக்கும். என்ன செய்யறது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோறு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ இருக்கிறத என்ன செஞ்சுக்கணும்? பொறுத்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிறத சந்தோஷமா இருக்கும். இதுதான் கிறிஸ்தவம். குறைகள் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, குறையில்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை. எல்லார்ட்டையும் கூட இருக்கு. 5 விரல் இருக்கு, 5 விரலையும் ஒன்று நட்டையா இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சா நல்லாவே இருக்காது, அசிங்கமாக இருக்கும். இந்த விரல் இப்படி இருக்கிறது தான் அழகு, சரியா? நம்மள்கிட்ட எல்லா விதமான குறைபாடுகளோடு இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஒருத்தவங்களுடைய பலவீனத்தை அப்படியே ஏற்றுக்கணும். அவங்க கருப்பாக இருக்காங்க, அவங்க வெள்ளையாக இருக்காங்க, அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்க ஏழையாக இருக்காங்க, இவங்கள்ட்ட இது சரியில்லை, இவங்க கால் குட்டை, இவங்க தலை நெட்டை, இவங்க கை நெட்டை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இருக்கும். இதோடு சேர்ந்து வாழுதல் ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. ஒற்றுமையாக இருந்தால் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒற்றுமையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ இங்கே வந்துட்டீங்க, இந்த திருச்சபைக்கு வந்துட்டீங்க. இப்போ இந்த திருச்சபையில் எத்தனை பேர் இருக்கும்? ஒரு 5-10 பேர் இருக்கும். இப்போ பாஸ்டர் என்ன செய்வார்? இந்த 10 பேருக்கும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், டெய்லி ஜெபம் பண்ணுவார். நீங்கள் 10 பேரும் யாருக்காக ஜெபம் பண்ணுவீங்க? பாஸ்டருக்காகவும் இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். அப்போ கடவுள் என்ன செய்வார்? நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் எல்லாத்தையும் நம்மளுடைய பாதுகாத்து, போக்கில் வரத்தில் பாதுகாத்து, எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து இப்படி செய்வார். பாதி திருச்சபையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஏழைகள் இருந்தாங்க. உடனே என்ன நினச்சி அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. ஏன்னா யூதத்திலேருந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தோடனே நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துக்கல. இவங்க எல்லாம் இங்கே பாஸ்டர் வீட்டிலே தங்கிட்டாங்க. அன்றைக்கி இருந்தவங்களாம் அங்கேயே இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது? உடனே சபையில் இருக்கவங்களாம் பார்த்தாங்க, நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுக்கணும், அங்கே போனால் சர்ச்சையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் பகிர்ந்து என்னத்தை செஞ்சாங்க? சாப்பாடு கொடுத்தாங்க. இப்போ இங்கே வர்றப்ப நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இங்கே ஏழை இருப்பான், பணக்காரன் இருப்பான். பணக்காரன் இங்கே இருக்கிற ஏழைக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? கடவுளுக்குள்ளே வந்ததுனால அவனை போஷிக்கணும், அவனை தாங்கணும், அவனுக்கு தேவையை செய்யணும். இதுதான் ஐக்கியம். இதுக்கு தான் கடவுள் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 1 உபதேசம், 2 ஐக்கியம், 3வது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பம் பிக்குதலிலும் அந்நியோன்யத்திலும் இதுதான் செய்யப்படுது. சர்ச்சுக்கு தான் செய்யலாம். அந்நியோன்யத்தில் எப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த அப்பம் பிக்குதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாரந்தோறும் நடக்குது. அப்படி தானே வாரந்தோறும் வாரந்தோறும் என்ன சொல்கிறேன்? வாரந்தோறும் என்ன சொல்கிறேன்? இதில் பங்கெடுக்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்? வாரந்தோறும் பங்கெடுக்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்? இதில் பங்கெடுக்கிறவங்க இருப்பாங்க, பங்கெடுக்காதவங்க இருக்க போகிறாங்க. இப்போ பங்கெடுக்கிறவன் என்ன சொல்கிறேன்னா, நான் பங்கெடுக்க போகிறேன், சரியா? இப்போ நான் பங்கெடுக்க போகிறேன். ஆண்டவரே, நான் போன வாரம் முழுசு என்ன செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன். நேற்று செஞ்சேன், முந்தா நாள் செஞ்சேன், எல்லா நாளும் போன திங்கக்கிழமையிலேருந்து போன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை விட்டு போனதுலேருந்து இப்போ திருப்பி சர்ச்சுக்குள்ளே வர்ற வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன்? நிறையா பாவம் பண்ணியிருக்கேன். அப்போ ரட்சிக்கப்பட்டாலும் நம்மளுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்ய
கூடாது. தேவ பலத்தினால பாவத்தில் எதிர்த்து போராடணும். ஆனாலும் இந்த பொழுதும் ஆண்டவரே நான் மனுஷன், எனக்குள்ள பாவம் இருக்கு, நான் இந்த வாரமும் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எனக்கு எப்பொழுதும் இயேசு தேவை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஏசு ஒவ்வொரு நிமிஷமும் ஏசி இல்லாமல் நான் உலகத்தை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. எனக்கு போய் சொல்லிடுவேன், ஃபோன் எடுத்தால் போய் சொல்லிடுவேன். ஃபோனை எடுக்கிறப்ப இயேசுவே நான் ஃபோன் எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையாக பேசணும் ஆண்டவரே, பொய் சொல்லாமல் பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசணும். புரியுதா? பேசிவிட்டு ஆண்டவரே பொய் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆண்டவரே இப்போ சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லிட்டேன், மன்னிச்சிருக்க ஆண்டவரே உடனே சொல்லணும். என்ன தப்பு பண்ணாலும் இயேசுவுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் நீ வாழ்றப்ப ஒரு விஷயமும் இயேசுவுக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நான் செஞ்சதெல்லாம் மன்னிப்பு கேட்டு இயேசுவோட உள்ள உறவுலேருந்து நான் பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த திருவிழா. அதனால தான் சர்ச்சு சபை கூடி வந்து விட்டுறக்கூடாது. சபைக்கு கட்டாயம் வரணும். சபையில் என்ன ஞாயிற்றுக்கிழமை என்னென்னலாம் செய்ய சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் மனம் வந்துடணும். உங்களுக்கு சொல்லி அந்த போதகர் சரியில்லைங்க, அவன் விளங்காதவங்க, எப்போதும் போதவன் விளங்காதவன் தான், என்னைக்கு போதவன் விளங்கினவனாவே இருக்கிறான். ஏசுனாவே அப்படி தாங்க சொல்லிட்டாங்க. அவர் பயல் சபூர்லாம் சொன்னாங்களா இல்லையா? அவருக்கு என்னென்னலாம் சொன்னாங்க. அதே மாதிரி தான் போதவரி சொல்லலாம், பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சுக்கோ, இங்கே வேதம் போதிக்கப்படுது, இங்கே வேதத்தை கேட்கவா, இங்கே இயேசுவை கேட்கவா, இங்கே நாங்கள் சொல்கிறதெல்லாம் இயேசுவை தவிர வேறு யாரையும் பற்றி நாங்கள் சொல்லலை. இயேசுவனுக்கு தேவை, இயேசுவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் தேவை. ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய பாவம் இருக்குது ஆண்டவரே, இதெல்லாம் நான் உட்காந்து ஆராய்ச்சி பார்த்தேன்னா எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பயமாக இருக்கு ஆண்டவரே, இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுது ஆண்டவரே, இயேசுவே நீ பண்ணீங்க. அதனால் திரும்ப நீ மன்னிப்பு கேட்டு இயேசுவே, இது ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இது சாதாரண அப்போ ரசமாக, ஆனால் இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சுங்க சாமி, நான் தினந்தோறும் பரிசுத்தமாக வாழ்வாண்டுவே, உனக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன் செய்யணும். அப்படி இப்படி செய்யணும். நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷம். அடுத்தது சொல்கிறாரு ஜெபம் பண்ணுதல் இல்லை. இந்த அப்போஸ்தலர்களுடைய மட்டும் எடுத்து வாசிங்கன்னா முழுசும் எல்லாத்துக்கும் என்னென்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, என்னென்ன செஞ்சுட்டாங்க, ஜெபம் தான். எல்லா காரியத்திலையும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அந்த சர்ச் வந்து எப்படிப்பட்ட சபைனா ஜெபிக்கிற சபை. 1ஆம் அதிகாரத்தில் ஒரு முடிவு எடுக்க போகும். ஏன்னா யூதாஸ் காட்டி கொடுத்துட்டோம், அடுத்தவங்க தெரிவு செய்யணும். உடனே அவங்களாம் முடிவு செய்யல, எல்லாரும் கூடலாம் ஜெபம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, சபை 4 பேராக இருந்தாலும் சரி, 4 பேரும் ஜெப கூட்டத்தில் கட்டாயம் கலந்துக்கும். இயேசுவே நீங்கள் இப்படி வார்த்தையில் சொல்லியிருக்கீங்க, ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போகலைன்னு சொல்லி ஆண்டவரே அழிஞ்சு போகிற ஆத்மாவை நாங்கள் பார்க்கணும். இயேசுவே ரட்சிங்க சாமி, இயேசுவே ரட்சிங்க ஆண்டவரே. மனம் வந்து மன இருதயத்திலிருந்து மன ஆழத்திலிருந்து ஜெபிச்சு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே ரட்சிப்பை தாங்க சாமி. அதுதான் இங்கே அப்போஸ்தலர் உபதேசமாக இருக்குது. ஜெபம் பண்ணுதல் அப்போஸ்தலர் உபதேசமாக இருக்குது. முடிவெடுத்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய அனுதின வாழ்க்கையே இப்படி தான் இருந்துச்சு, ஜெபமாக தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாங்க. ஸ்தேவான் கல்லை விட்டு எறிகிறப்ப, அங்கே 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறப்ப மூப்பர் உதவிக்காரரை தெரிவு செய்கிறப்ப ஜெபம் பண்ணாங்க. ஸ்தேவான் கல்லெறிகிறப்ப அவன் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பேதுரு சமாரியாவில் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி பார்க்கணும். சவுல் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கணும். பேதுரு தொற்காலை உயிரோடு எழுப்புறப்ப ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பார்க்குறோம், கொர்நேலியு ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். கொர்நேலியு வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாருன்னு சொல்கிறோம் பார்க்குறோம். யோவான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் மார்க்கு வீட்டில் பேதுருவை சிறைச்சாலையில் பிடிச்சி வச்சிருக்கப்ப சபை எல்லாம் கூடி ஜெபம் பண்ணாங்கன்னு பார்க்குறோம். இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, எல்லாத்தையும் ஜெபத்தில் தான். ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. முழங்கால் படி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் பிரமாதமாக உங்களை நம்புவீங்க. எப்போதும் மனுஷனுக்கு ஒரு பெரிய இருக்குதுன்னா நம்ம சமத்தா பேசிடலாம், சமத்தா செஞ்சிடலாம், நம்மகிட்ட காசு இருக்குது, நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்மளுக்கு சொந்தக்காரன் இருக்கான், அவன் செஞ்சிருவான், இவன் செஞ்சிருவான். ஒன்றுமே நடக்காது. உன் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னாலும் நீ முழங்கால் படியிடணும். இது கடவுளுடைய உலகம். கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த மனுஷனோ அந்த மனுஷனோ ஒன்றும் செய்யலாம். உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன பண்ணிருக்குங்கிறார். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில் இருக்குங்கிறார். யாரை தான் சார்ந்து கொள்ளணும்? ஜெபம். தினமும் ஜெபிக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் ஜெபம் இல்லையா? இன்னைக்கு ஜெபம்லாம் 10 நிமிஷம் 15 நிமிஷமாக மாறி போச்சு. என்னைக்கு ஜெபம் உங்கள் தனி ஜெபம் 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக மாறுதோ
அன்னைக்கு தான் ஆசீர்வாதம். என்னைக்கு திருச்சபையில் கூடி ஜெபம் பண்றீங்களோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை. ஜெபம் பண்ணாதவன் கிறிஸ்தவன் இல்லை. ஜெபம் பண்ணாம காரியத்தை சாதிக்க முடியாது. வேத முழுசும் ஜெபம் தான். இயேசுவும் ஜெபிச்சார். இயேசு தனது ஊழிய ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை சிலுவையில் தொங்குற வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி நம்ம செய்யறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அழகாக வச்சுங்க. திருச்சபையில் வந்திருக்கீங்க, சபைக்கு ஒழுங்காக வரணும், உபதேசத்தை கேட்கணும், உபதேசத்தின் படி வாழணும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உறவு முக்கியமாக இருக்கும். சபா வாழ்க்கையில் உறவுகள் இருக்கும். எல்லா இடத்துலையும் குறை இருக்கும், உங்கள்கிட்டையும் குறை இருக்கும். ஏசுநாதர் சொல்கிறாரு, இன்னொருத்தன் கண்ணில் தூசியை பார்க்காத, அவன் கண்ணில் இருக்க உத்தரத்தை பார்க்க. அப்போ யார் குற்றவாளின்னு சொல்கிறார் ஆண்டவர்? யாரை சொல்கிறாரு? என்னையே தான் சொல்கிறாரு, அவனை சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தமா? என்னையை தான் நான் திருத்திக்கணும்னு அர்த்தம். இன்னொருத்தவங்களை பார்க்காதீங்க, நீங்கள் திருந்துங்க, நான் திருந்துறேன். ஏசுவே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அடைய நான் புரிந்துள்ளேன், நான் பலவீனன், என்னை மாற்றுங்க. சரியா? அடுத்தது, எப்போதும் இயேசுவை நினைச்சே உலகத்தை வாழும். சாகிற வரைக்கும், உயிர் போகிற வரைக்கும் நான் பாவி, எனக்குள்ள எஞ்சியுள்ள பாவம் இருக்குது, இதோட நான் போராடுறேன், நான் பலவீனன், எனக்கு எப்போதும் இயேசு தேவை. இயேசு இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட வாழக்கூடாது. அடுத்தது நாங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. உறுதியாக வாழ்க்கையில் ஜெபத்தை விட்டுறாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்ந்த 2 பேர், இங்கே இருக்கிற ஒரு 4 பேர் 6 பேரும் ஜெபம். சபை அப்படியே வளர்றத பார்க்கலாம். நாளைக்கே வளரல, சபை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். பெருசாயிரும், நிச்சயமாக பெருசாகும். ஏன்னா இது வேதம் போதிக்கிற ஒரு இடம். வேதத்திலேருந்து கிறிஸ்துவ போதிக்கிற இடம். கிறிஸ்துவ போதிக்கிறப்ப ஜனங்கள் இயேசு உயர்த்தப்படும் பொழுது ஜனங்களுக்கு வருவாங்க. அதெல்லாம் மாயமாகும், அதெல்லாம் பித்தலாட்டம். அதெல்லாம் என்ன செய்வாங்க? உனக்கு சுகம் தரேன், காசு தரேன், வீடு கட்டுவேன், உனக்கு வந்து பிள்ளை பிறக்கும், உனக்கு கல்யாணம் ஆகும், நீ பாஸ் பண்ணிடுவேன், உனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சிடும். இதெல்லாம் சுவிசேஷமே கிடையாது. அதெல்லாம் போய் பித்தலாட்டம். இயேசு உயர்த்தப்படுகின்ற இடம் இந்த இடம். வேதத்திலேருந்து இயேசு உயர்த்தப்படுகிற இடம் இந்த இடம். வேதத்திலேருந்து இயேசுவை உயர்த்தி பிரசங்கிக்கக்கூடிய இடம் இந்த இடம். அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் தொடர்ந்து வாங்க, கற்றுக்கூடிய ஆசீர்வதிப்பாங்க. சரியா? என்ன செய்யணும்? 4 காரியங்கள். சரியா? உபதேசம், ஐக்கியம், சரியா? அப்பம் விற்குது. அடுத்தது ஜெபம். இதில் உறுதியாக தரித்திருக்கணும். காலை பூமணியாண்டியா பாலன் எல்லாரும் உறுதியாக தரித்திருக்கிறப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த திருச்சபைக்கு இது அஸ்திபாரம். இதில் நீங்கள் நிலைங்க கட்டப்படுவீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தது திருவிருந்துக்காக சும்மா ஷார்ட்டாக தான் எடுக்கிறேன். சரியா? திருவிருந்து முதல் திருவிருந்து பார்க்க போகிறோம். முதல் திருவிருந்து எடுத்தாங்களே, அதை மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்க முடியும்னு சொன்னால், பதினாலாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். இங்கே பாருங்கள், 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துலேருந்து, மார்க்கு 14:12 எடுத்துக்கிட்டா பக்கம் வந்து 70வது பக்கம், 70வது பேஜ். நம்ம புதிய ஏற்பாட்டில் 70வது பக்கம். 70வது பக்கத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் இடத்தில் வந்து, நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள்.